உறவுகளுக்கு காலை வணக்கம். நான் உங்கள் டிராவலர் தையப்பன். உறவுகளே எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருமணம் முடிந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா விருந்துக்காக வந்திருக்கோம். நானும் பல்லவியும் எங்கள் அக்கா வீட்டில் தான் ஃபஸ்ட்டு விருந்துக்காக வந்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போகணும் விருந்துக்கு. அக்கா வீட்டில் எனக்காக புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன விருந்து செய்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருந்து முடிஞ்சு அடுத்து சில முறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். லைட்டிங் ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும். எங்கள் சைடு உள்ள பழக்க வழக்க முறைகள் எப்படின்ட்டு வீடியோவில் பார்ப்போம். நாட்டுக்கோழி வெட்டி பீஸ் போட்டு கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இறால். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விரா மீன் பிடிக்கும். நாட்டு மீன் விரா மீன் வாங்கிட்டு வந்துருக்கேன். இன்றைக்கி சமைச்சி ஃபுல் கட்டிட வேண்டியதான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழி ரொம்ப பிடிக்காது. அது திங்கிறது சூடுன்னு வேறு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழி வேணால் நாட்டுக்கோழி இருந்தால் வாங்கி வெட்டுன்னு சொன்னால் அதனால் அக்கா வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இறால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன். இதே வந்து பார்த்திங்கன்னா நண்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், போட்டு அதை உடச்சி கடிச்சிக்கிட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இறால், நாட்டுக்கோழி, விராமீன் பிடிக்கிறதுனால விராமீன் வாங்க சொல்லிட்டேன். அடிஷ்னலாக முட்டை வச்சு சாப்பிட வேண்டியதான். எனக்கு பிடிச்ச விஷயத்தை சொன்னேன். அக்கா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சமைச்சிட்ருக்காங்க. சமைச்ச பிறகு சாப்பிட வேண்டியதாக உறவுகளே. காட்டுங்க இதுமா அதுதான் கல்லில் போட்டு தேய்ப்பாங்க. அதில் அங்கே ஒரு நாள் தேய்ச்சிட்டாங்கம்மா மீன் மார்க்கெட்டில். நீங்கள் ஒரு நாள் தேய்ச்சிங்க, பிள்ளால் இருக்கும். கல்லில் போட்டு சொன்னு தேய்ச்சிங்க. நல்லா வறுக்கிற மாரி தான் தேய்ச்சி போட்டுருக்காங்க. நம்ம வறுக்க தானே போகிறோம். நாட்டுக்கோழி சூப்பு. நாட்டுக்கோழி சூப்பு ரொம்ப நல்லா அது குடிச்சு உறவுகளை. ஆஹா, நாட்டுக்கோழி சூப்பு டேஸ்ட் அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டிருந்தா ஸ்பைஸியாக இருந்திருக்கும். அவங்களாம் ஸ்பைசி சாப்பிட மாட்டாங்கிறதுனால வீட்டில் இந்த டிஷ்லாம் ஸ்பைசி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத விட மற்றபடி சூப்பு சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பை குடிச்சிட்டு அடுத்து வேட்டையில் இறங்கிட வேண்டியதான். லஞ்ச் வேட்டை. சோறு, இறா மீன், ஜிலேபி மீன் ஒன்று. சுஷாந்துக்கு ஒரு இலை போடுங்க. போதுமா, சாப்பிட்டாங்க. சுஷாந்துக்கு ஒரு இலையா? சுஷாந்து உனக்கு ஒரு இலையாடா, சாப்பிடு.
மாமிக்கு எல்லாம் சாச்சா என்ன இங்கேருந்து எடுத்துருந்தா பல்லவி நல்லா சாப்பிடு. அக்கா வீட்டு விருந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு. அந்த வீடா சாப்பிடு. நாட்டுக்கோழி அருமையாக வந்திருக்கிறது. அடுத்த நாள் நீ சாப்பிடு பல்லவி இறால் நல்லா இருக்கா? சாப்பிட்டு போடு. நல்லா இருக்கு. உறவுகளே, சிறந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா அக்கா வீட்டில் விருந்து முடிஞ்சிருச்சு. ஃபுல் கட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். விருந்து முடிஞ்சதுக்கப்புறம் புதுமண தம்பதியர்கள் இருவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ட்ரெஸ் எடுத்து வச்சு கொடுப்பாங்க. எங்கள் அக்கா எங்களுக்காக எடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ வச்சு கொடுக்க போகிறாங்க. யார் யார் ஊர்லலாம் இந்த முறை இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்டில் தெரிஞ்சுப்போம். உறவுகளே, இது நல்ல விதமாக வந்து பார்த்திங்கன்னா விருந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் படுத்து தூங்கிட்டோம். இன்றைக்கி காலையில் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ் எடுத்து வச்சு கொடுத்தாங்க அக்கா. இதனோட இந்த விழாக்கு முடிகிறது. நெக்ஸ்ட்டு நம்ம தங்கச்சி வீட்டுக்கு தான் போகணும். அது எப்போ போகிறோன்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. உங்களோட விழாக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.